தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா சாதாரண பிரச்சனைகள்லாம் சில நட்சத்திரங்கள் மிகப்பெரிய அளவில் கலங்கி போவார்கள். ஆனால் பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட கலங்காத சில பேரும் இந்த தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு நடிகர்னா அது எம்ஆர் ராதா அவர். நடிகர் சிவகுமாருடைய மிக நெருக்கமான உறவினருக்கு எம்ஆர் ராதா ரொம்ப நல்ல பழக்கம். அதனால் சென்னையிலே ஆர்ட்ஸ் கல்லூரியில் சிவகுமார் படித்து கொண்டிருந்த போது நேரம் கிடைக்கும்போது ஒரு நாள் எம்ஆர் ராதாவை போய் பார்த்து விட்டு வா என்று சிவகுமாரிடம் சொன்னார் அந்த உறவினர். அதை ஏற்றுக்கொண்டு எம்ஆர் ராதாவை சந்திக்க போனார் சிவகுமார். போனால் அப்போ தான் குளிச்சுட்டு தலையை துவட்டிக்கிட்டு வந்தார் எம்ஆர் ராதா. அவர்கிட்ட தன்னுடைய உறவினரை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார் சிவகுமார். அப்படியா, சரி சரி என்று கேட்டுக்கொண்டோ, ஏண்டா கேரம் போர்டு ரெடியா அப்படின்னு பசங்களை கேட்டு கேரம் போர்டு ஆட உட்காந்துட்டார். ஏறக்குறைய 1 மணி நேரம் சிவகுமார் நின்றுக்கிட்டே இருக்காரு. அவர் பாட்டு உற்சாகமாக கேரம் போர்டு ஆடிக்கிட்டே இருந்தாரா. அதுக்கப்புறம் சார் நான் நீ இன்னும் இங்கே தான் நிற்கிறியா, ஏதோ பார்த்துட்டு போகலான்னு வந்தியாக்கன்னு நினச்சேன், என்ன விஷயம் என்று சிவகுமாரை பார்த்து எம்ஆர் ராதா கேட்க, இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று இருக்கிறார் சிவகுமார். இவங்களாம் நம்ம பசங்க தான்ப்பா, நீ தாராளமாக பேசலாம் என்று எம்ஆர் ராதா சொன்னவுடன் தான் கையோடு வரைந்து எடுத்து கொண்டு போன எம்ஆர் ராதாவுடைய படத்தை அவரிடம் எடுத்து நீட்டியிருக்கிறார் சிவகுமார். எங்கே இருந்து இந்த ஃபோட்டோ ஒன்று கிடச்சிது என்று எம்ஆர் ராதா கேட்டபோது, இது ஃபோட்டோ இல்லைங்க, நான் வரைந்த ஓவியம். எனது ஓவியமா என்று அந்த ஓவியத்தை வெயிலில் கொண்டு போய் வச்சு பார்த்துருக்கார் எம்ஆர் ராதா. அப்போ தான் அது சிவகுமார் வரைந்த ஓவியம் என்று எம்ஆர் ராதாவுக்கு புறப்பட்டார். என்னப்பா இவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்க, சரி ஏதோ தனியாக பேசணும், நீ என்ன விஷயம் என்று எம்ஆர் ராதா கேட்க, இல்லைங்க நான் சினிமாவில் நடிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சிவகுமார் அவர்கிட்ட பதில் சொல்லியிருக்கார். சினிமாவில் நடிக்கிறியா, இவ்வளோ அற்புதமான திறமையை கையில் வச்சுருக்க, ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கேன்ற, பேசாமல் இந்த படிப்பை முடிச்சுட்டு ஒரு பெரிய ஓவியனா வாப்பா, சினிமாவில் நடிக்கிறதுன்றது எப்போ வேணால் நடிச்சுக்கலாம், உனக்கு வேறு வழியே இல்லைன்னு தோணும்போது நீ சினிமாவுக்கு வரலாம் என்று சிவகுமாருக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தாராம் எம்ஆர் ராதா. இதுக்கப்புறம் சிவகுமார் நடிகரானதுக்கு பின்னால் எம்ஆர் ராதா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடச்சிது. ஆனால் காட்சி சரியாக அமையாதனால அந்த படத்தில் சிவகுமாரால் நடிக்க முடியல. இதற்கிடையில் எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் ஏற்பட்ட மோதலில் எம்ஆர் ராதா சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை பார்ப்பதற்காக இயக்குனர் பீம்சிங், ஜெமினேசன் ஆகியோர் சென்றபோது அவருடன் சிவகுமாரும் சென்றிருந்தார். அவங்கள பார்த்து என்ன எப்படி இருக்கீங்க என்று ஜெமினேசனும் பீம்சிங்கும் கேட்டபோது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன்ப்பா, இங்கே இருக்கவங்களாம் நம்ம பசங்க தான், நம்ம ரசிகனுங்க, தினமும் ராத்திரி ஆனால் கை காலெல்லாம் பிடிச்சி விட்றானுங்க, வெளியில் இருந்தேன்னா குடிச்சே செத்து போயிருப்பேன், இப்போ பார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன் என்று பீம்சிங்குக்கு பதில் சொல்லியிருக்கார் எம்ஆர் ராதா. ஜெயிலில் இருந்த அந்த காலகட்டத்தில் கூட எவ்வளவு தன்னம்பிக்கையோடு எம்ஆர் ராதா பேசியிருக்கார் பாருங்கள். தலைக்கு மேலே கத்தி மாதிரி பல பிரச்சனைகள் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் மிகவும் இயல்பாக வாழ்க்கை நடத்தக்கூடிய சக்தியை இந்த சினிமாவில் மிகச்சிலரே பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதரில் மிகவும் முக்கியமானவர் எம்ஆர் ராதா என்பதை பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சாதாரணமாக ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றதுன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் பேசும்போது அந்த படத்தினுடைய முழு வெற்றியும் தன்னை சார்ந்தது அப்படின்னு தான் பேசுவார். இப்படி பலர் பேசி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவர்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானவராக இருப்பவர் தான் இயக்குனர் ஹரி. அவர் எப்படிப்பட்ட வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் ஒரு பத்திரிகை பேட்டியில் தன்னுடைய படங்களின் வெற்றியை பற்றி சொல்லும்போது, என்னுடைய படங்களுடைய வெற்றி எனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். என்னுடைய படத்துடைய ஹீரோ ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை நான் என்னுடைய படத்தில் பயன்படுத்திக்குவேன், என்னுடைய கேமராமேன் ஒரு நல்ல விஷயம் சொன்னான்னா அதையும் அந்த படத்தில் சேர்த்துக்குவேன். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா படத்தை உருவாக்குகின்ற மசாலா மந்திரவாதி தான் நான். என்னுடைய திரைப்படங்கள் இருக்காது நான் மட்டும் உருவாக்குறது இல்லை. நான், என்னுடைய உதவியாளர்கள், என்னுடைய ஒளிப்பதிவாளர், அவருடைய உதவியாளர்கள், ஆர்ட் டைரக்டர் எல்லாரும் கூடி சேர்ந்து பேசி தான் ஒரு திரைப்படத்தை உருவாக்குவோம். இது நான் மட்டும் விதைக்கிற விதை இல்லை, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விதைக்கிற விதை, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அறுக்கிற அறுவடை. தனியாக ஒருத்தன் விதைச்சி தனியாக ஒருத்தன் அறுவடை செய்யவே முடியாது. இப்படி எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு படத்தை எடுக்கும்போது தான் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஹரி. எந்த ஒரு படத்தினுடைய வெற்றிக்கும் தாங்கள் மட்டுமே காரணம் என்று பலர் தம்பட்டம் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படி இந்த வெற்றிக்கு சொந்தமான பலர் அப்படின்னு சொல்கிற பெருந்தன்மை இருக்க, அதுக்காகவே ஹரியை பாராட்டலாம் அப்படின்னு எனக்கு தோணும். பேட்டியில் என்னோட பேசிகிட்டு இருக்கும்போது சினிமா மேலே எப்படி ஒரு ஆர்வமில்லாதவராக முதல்ல ஜனநாதன் இருந்தார் என்பதை பற்றிலாம் என்கிட்ட சொன்னார். எங்கேயாவது படப்பிடிப்பு நடக்கும்போது பார்த்தா தொல்லையாக இருக்குன்னு கல் எடுத்து வீசுவாராம். அப்படி சினிமா மேலே எந்த விருப்பம் இல்லாத இருந்த ஒருத்தர் சினிமா மேலே ஆர்வம் கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாவை மேம்படுத்துகின்ற விதத்தில் பல படைப்புகளை உருவாக்கினார் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய கனவு படமாக அவர் உருவாக்குற இந்த படத்தை பற்றி அந்த பேட்டியில் பல இடங்களில் ஜனநாதன் குறிப்பிட்டார்.
தஞ்சை பெரிய கோயிலை சம்பந்தப்படுத்தி ஒரு வரலாற்று படத்தை தான் எடுக்க உத்தேசித்திருப்பதாகவும், அந்த படம் எடுக்கப்பட்டால் நிச்சயமாக பல வரலாறுகளை அந்த படம் பேசும் என்றும் ஜனநாதன் சொன்னார். அவருடைய அந்த கனவு நிறைவேற அந்த காலம் அவர் அனுமதிக்கலை. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் விஜய் சேதுபதி நண்பர்கள் எல்லோருக்கும் வைக்கிற வேண்டுகோளாக கூட இதை எடுத்துக்கலாம். அவருடைய உதவி இயக்குனர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் நிச்சயமாக அந்த கதை சம்பந்தமாக பல தகவலை ஜனநாதன் திரட்டி வச்சுருப்பார். அதையெல்லாம் நேர்படுத்தி எப்படியாவது அந்த கதையை திரைப்படமாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவருக்கு மிக நெருங்கிய நண்பர் விஜய் சேதுபதி. அவர் முயற்சி பண்ணான்னா நிச்சயமாக அந்த வரலாற்று படத்தை திரையிலே கொண்டு வர முடியும் அப்படின்றதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. விஜய் சேதுபதியினுடைய தலைமையில் அவருடைய நண்பர்கள், உதவி இயக்குனர் எல்லோரும் சேர்ந்து அந்த அவருடைய கனவு படத்தை உருவாக்கி அந்த பாத்திரங்களை வெள்ளித்திரையிலே உலவு விட்டார்கள் என்றால் அதுதான் ஜனநாதனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். தமிழ் சினிமாவை அறிந்த எல்லா ரசிகர்களுக்கும் புன்னகை அரசி கே.ஆர். விஜயாவை பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் கே.ஆர். விஜயா என்று அந்த புன்னகை அரசிக்கு பெயர் சூட்டியது யார் என்று பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கே.ஆர். விஜயாவுடைய ஒரிஜினல் பேர் தையல் நாயகி என்பது. ஒரு படப்பிடிப்பிலே எம்.ஆர். ராதாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து மேக்கப் போட்டு கொண்டிருந்தார் விஜயா. அப்போ எம்.ஆர். ராதா அவர்கிட்ட உங்கள் பேர் என்ன என்று கேட்க தையல் நாயகி என்று பதில் சொன்னார் விஜயா. உடனே எம்.ஆர். ராதா அவருக்கே உரிய கிண்டலோடு, அது என்ன தையா தக்கான்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் சினிமாவில் வாயில் நுழையுமா எல்லாருக்கும், அதனால் நீ விஜயா அப்படின்னு ஒரு நல்ல பேர் வச்சுக்க என்று தையல் நாயகிக்கு அன்றைக்கி சொன்னார். உடனடியாக அந்த பெயரை ஒப்புக்கொண்டார் விஜயா. விஜயாவுடைய அம்மாவுடைய பெயர் கல்யாணி, அவருடைய அப்பாவுடைய பெயர் ராமச்சந்திரன். ரெண்டையும் சேர்த்து கே.ஆர். விஜயா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் விஜயா. இன்றைக்கி தையல் நாயகின்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் கே.ஆர். விஜயா என்ற பெயர் இந்தியா முழுமையிலும் உள்ள தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லோரும் அறிந்த ஒரு பெயர். புத்தகங்கள் மட்டும் இல்லைன்னா பல பெரிய மனிதருடைய நல்ல நல்ல பண்பாடுகளை பற்றி நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அண்மையிலே ராணி மைந்தன் எழுதிய அப்பச்சி என்ற ஏபி மெய்யப்ப செட்டியாருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஏபி மெய்யப்ப செட்டியார் எந்த அளவுக்கு பண்பாடான ஒரு மனிதர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உதாரணத்துக்கு யாராவது கோபமாக மெய்யப்ப செட்டியார்கிட்ட பேசினா உடனடியாக அவங்களை எதிர்த்து பேசவே மாட்டாரான் செட்டியார். அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கு பின்னால் நீங்கள் கோபமாக இருந்தீங்க, அதனால தான் அன்றைக்கி உங்கள்கிட்ட நான் அப்படி பேசலை, இப்போ நான் விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கன்னு பின்னால் தான் உங்களுக்கு எடுத்துரைப்பார். அதே மாதிரி மெய்யப்ப செட்டியாருக்கு தெரிந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, இந்த விஷயம் தானே எனக்கு நல்லா தெரியும் என்று ஒரு நாளும் சொன்னது இல்லையா. அவருக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் அதை 10 பேர் சொன்னாலும் பொறுமையாக கேட்டுவிட்டு யார் யார் அந்த விஷயத்தை எந்தெந்த கோணத்தில் பார்க்கிறாள் என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பின்னால் தான் அந்த விஷயத்தை பற்றி முடிவெடுப்பாராம் மெய்யப்ப செட்டியார். இது மட்டும் இல்லை, இன்னும் பல சுவையான தகவல்களை அந்த புத்தகத்திலே பதிவிட்டிருக்கிறார் ராணி மைந்தன். ஏதாவது ஒரு கடிதத்தில் கையெழுத்து போடணும், செக்கில் கையெழுத்து போடணுன்னா ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலையாள் வந்து அவரை வெயிட் பண்ண அனுமதிக்கவே மாட்டாராம் மெய்யப்ப செட்டியார். அவர் எதுக்கு அனாவசியமாக நம்ம வெயிட் பண்ண வைக்கணும், வந்த உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தா அவர் பாட்டு போயிட்டுருப்பார். இல்லைன்னா அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பார். அவர் அங்கே நின்றுட்டு இருக்கிறது பார்க்காம நாம் என்ன பண்ணுவோம், ஃபோனில் பல பேரோட பேசுவோம். நாம் யார் யார்கிட்ட பேசுகிறோம், என்னென்ன பேசுகிறோம்லாம் அவருக்கு தெரியும். எதுக்கு அவருக்கு தெரியணும் என்பாராம் மெய்யப்ப செட்டியார். எந்த அளவு எச்சரிக்கை உணர்வு பாருங்கள். அதே மாதிரி காரில் போகும்போதும் பெரும்பாலும் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது தவிர்ப்பாராம் செட்டியார். ஏன்னா டிரைவர் ஒருத்தர் இருக்கார், நாம் பேசுகின்ற விஷயம் அவருக்கு எதுக்கு போகணும் என்பது தான் செட்டியாருடைய எச்சரிக்கை உணர்வு. இப்படி பல பாடங்களை கற்றுத்தந்த புத்தகமாக அந்த அப்பச்சி என்ற புத்தகம் எனக்கு அமைந்தது என்று கூட சொல்லலாம்.